எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நாங்கள் வந்து கேக்கு செய்ய ஆரம்பிக்கிறோங்க. நேற்றாங்க எக் பீட் மிஷின் வாங்கினோங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து இப்போது ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாரு, அந்த மிஷின்லாம் எப்படி கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து எலக்ட்ரிஷியன்லாம் அவருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுங்க. அவர் ஐடிஐ படிச்சிருக்காரு. அதனால் ஒயரிங் வேலை சின்ன சின்ன வேலைலாம் அவருக்கு தெரியும். சரி, அவர் தான் வந்து எனக்கு மேக்ஸிமம் நான் சட்டுன்னு கற்றுக்க மாட்டேன். இந்தமாதிரி புது புது வேலைலாம் வந்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட தான் விட்டுருவேன். ஏன்னா எதனா சின்ன சின்ன மிஸ்டேக்குனா அவங்க நம்ம மேலே பை தூக்கி போட்டுருவான்னு எனக்கு கொஞ்சம் பயம். அதனால் வந்து புதுசாக மிஷினோ என்ன வாங்கினாலும் அவங்களே வந்து அதை வந்து யூஸ் பண்ண சொல்லுவேன். அதுக்கப்புறம் தாங்க நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கற்றுக்க மாட்டேன், எப்பவுமே ஸ்லோவாக தான் கற்றுப்பேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து மாவு பேசித்தாங்க, சப்பாத்தி மாவு பேசித்தா 3 விதமான பிளேடு கொடுத்துருக்காங்க. ஒன்று எக் அடிக்கிறதுக்கு, ஒன்று வந்து பிஸ்கெட் செய்ய சொல்லி மாவு பேசிட்டு, அதுமாதிரி சொல்லிட்டு 3 விதமான மாவு கொடுத்துருக்காங்க, பிளேடு கொடுத்துருக்காங்க. மிஷின் வந்து நல்லா சூப்பராக இருந்ததுங்க, சூப்பராக இருக்குதுங்க. நாங்கள் கேக் செஞ்சு சாப்பிட்டோம், நல்லா இருந்தது, சாஃப்டாக வந்தது. எக் அடிக்கிறதுக்குலாம் நல்லா இருந்ததுங்க. கேக்கு செய்கிற வீடியோ கூட எடுத்திருக்கோம். முடிஞ்சால் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேங்க. ஒரு 1 kg வைக்காலும் செய்யலாங்க. எங்கள் வீட்டுக்கார் நல்லா அவருக்கு ஆனால் பார்த்தவொடனே அவர் சட்டுன்னு கற்றுக்குறாரு எங்கள் வீட்டுக்கார். ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு வேகமாக வராது, நான் ஸ்லோவாக தான் கற்றுப்பேன். இதிலே வந்து எக் அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் வைக்கணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் நாங்கள் என்ன பண்ணோம், ஆன் பண்ணோடனே மிஷின் ஓடவே இல்லையா, ஐயோ என்ன ஆச்சோன்னு பயந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நல்லா பிறகு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா போச்சுங்க. அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறதுனால அது கொஞ்சம் ஸ்டெக்காக இருந்துக்குது. அதுக்கப்புறம் தாங்க நல்லா கேக் நல்லா வந்தது, சாஃப்ட்னஸாக இருந்தது. சட்டுன்னு வேலை ஆகுதுங்க. எப்படின்னா ஒரு டைம் நாங்கள் கேக் செஞ்ச பாருங்க, கையிலே வந்து எக் அடிச்சிடலாம், ரொம்ப நேரம் அடிச்சுக்க வந்தோம், கை வலிக்க அடிச்சுக்க வந்தோம். போட்ட வந்து ஒரு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளவேங்க முட்டை வந்து நல்லா சூப்பராக அடித்து குத்துச்சுங்க. அதுக்கப்புறம் தாங்க மைதா மாவுலாம் போட்டு கடகடன்னு ஒரு 10 நிமிஷத்தில் கேக் மாவு ரெடி பண்ணிட்டோங்க. அதுக்கப்புறம் வந்து ஓவனில் வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே 1/2 மணி நேரத்துக்குள்ளே கேக் ரெடி ஆகிடுச்சிங்க. நான் கேக் ரெடி ஆகிட்டாலும் உடனே வந்து சாப்பிட முடியாதுங்க, கேக் வந்து ஆறணும். ஆறிட்ட பிறகு தாங்க கேக் வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கோ எதுக்கும் யூஸ் பண்ணிக்கணும். கேக் வந்து நாங்கள் வந்து இன்னும் க்ரீம் கேக்காக ஒன்று அது இன்னும் சரியாக யூஸ் பண்ணலைங்க. இப்போ சாதா கேக்கு, வெண்ணிலா கேக் அதுமாரி தாங்க செஞ்சுன்னு வந்துக்கிறோம். 2 வாட்டி செஞ்சேன், 2 வாட்டி நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு வாட்டி கொஞ்சம் முட்டை வாசனை அதிகமாக இருந்தது, இந்த வாட்டி வந்து எக்கு வாசனையே கிடையாது, கரெக்டாக இருந்ததுங்க. எங்கள் வீட்டுக்காரர் இதுக்கு வந்து டோர்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்க்குறாரு, மூடி பார்க்குறாரு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. மூடி பார்க்குறாரு, கீழே வீழ்ந்துனே இருக்குது. மறுபடியும் ட்ரை பண்ணி அப்படியே ஓரளவு கரெக்டாக மூடி ட்ரை பண்ணி பார்க்குறாரு. இதெல்லாம் வந்து நான் இன்னும் கற்றுக்கவே இல்லை. நான் மிஷின் வந்து தொட்டு தான் பார்த்தேனேக்காண்டி எப்படி இந்த மிஷின்லாம் ஃபிட் பண்ணுறாரு எதுவுமே நான் கிட்டவே போகல. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட தான் செய்ய சொல்ல போகிறேன். மேக்ஸிமம் நம்ம கற்றுக்கினா கூட அவங்க கற்றுக்கினா வச்சுக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வேலைங்க. நம்ம வந்து அவங்க எனக்கு தெரியல சொல்லிட்டு அவங்களுக்கு வீட்டு வேலை கொஞ்சம் முக்கால்வாசி வேலை அவங்களுக்கு விட்டுடலாம்ல, அதனால தாங்க. யாரெல்லாம் இதுமாரி மிஷின் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு எக் பீட் மிஷின் வந்து கையிலே எக் அடிக்குது இல்லைங்க, அந்த மிஷின் தான் வாங்கலான்னு போனோம். அது வந்து 3000 ரூபாய்க்கு மேலே சொன்னாங்க. வேலூர் போயிருந்த பாருங்க. இந்த மிஷின் வந்து 5000க்கு மேலேங்க. பரவாயில்ல, இந்த மிஷினை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மிஷினை வாங்கிட்டுங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வந்து இந்த கேக்கெலாம் செஞ்சுருக்கோங்க, அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தாலும் அடுத்தடுத்து செய்ய தாங்க வரும். முதல் முறையாக எப்போவுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வராதுங்க. கொஞ்சம் இல்லைன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. போக நல்லா கரெக்டாக செஞ்சு அப்லோட் பண்ணுறேங்க கேக்.